Y2K சமையல். இன்னைக்கு உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியான ஸ்வீட் கார்ன் தோசை செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். அரிசி உளுந்துன்னு எதுவுமே சேர்க்காம செய்யற இன்ஸ்டன்டான தோசை இது. இன்ஸ்டன்ட்டா செய்யற இந்த தோசைக்கு சைட் டிஷ் கூட எதுவுமே தேவையில்லை. ரொம்ப சாஃப்டான ஸ்வீட் கார்ன் தோசை செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி Y2K சமையலுக்கு நீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேவையான பொருட்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்த்துக்கங்க. ஃபஸ்ட்டு தோசைக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு ஸ்வீட் கார்னை ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ஸ்வீட் கார்னை வந்து வேக வைக்கல, அப்படியே பச்சையான ஸ்வீட் கார்ன் தான். ஸ்வீட் கார்னை அரைக்கும் போது தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். அடுத்தது ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம அரைச்ச ஸ்வீட் கார்ன் பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே 1 கப் அளவுக்கு ரவையை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரவை வந்து நம்ம வீட்டில் எப்போவுமே யூஸ் பண்ணுற நார்மலான ரவை தான். அது வறுத்த ரவையாக இருந்தாலும் சரி, வறுக்காத ரவையாக இருந்தாலும் சரி, ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பேஸ்ட்டோடு சேர்த்து ரவையை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண மிக்ஸி ஜாரை 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட் கார்ன் பேஸ்ட்டோடு சேர்த்து ரவையை ஃபஸ்ட் நம்ம ஊற வைக்கும்போது ரவையோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த தோசைக்கு அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர்னு எதையும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல, ரவையை மட்டும்தான் சேர்த்து செய்ய போகிறோம். ரவையை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 15 to 20 மினிட்ஸ் இதை அப்படியே நம்ம ஊற வச்சிடலாம். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ரவையும் நல்லா ஊறிடுச்சு. பாருங்க, ரவை கொஞ்சம் உதிரியா இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த அளவுக்கு அது ஊறி இருந்தாலே போதும். இப்போ தோசைக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் அது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், உப்பு தேவையான அளவு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கங்க. பொடியெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி ஆட் பண்ணாமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ண பொடியெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது கூட ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணது, ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணது, 1/4 கப் அளவுக்கு கேப்சிகம், 1/4 கப் அளவுக்கு கேரட், 1/4 கப் அளவுக்கு பீன்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஸ்வீட் கார்ன், இது எல்லாத்தையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ண வெஜிடபிள்ஸும் ரவையும் எல்லாம் ஒன்றா சேர்த்து ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணாமல் நல்லா கெட்டியாகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக அது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த தோசையை உடனே செய்கிறதா இருந்தால் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிங்க, இல்லைன்னா அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. லெமன் ஜூஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணணும், அப்போ தான் நம்ம சுடுற தோசை நம்மளுக்கு கரெக்டான பதத்தில் வரும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த தோசையை நம்ம எப்பவும் சுடுற தோசை மாதிரி ரொம்ப லேஸாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக தான் சுட போகிறோம். அப்போ தான் இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணுற மாவு ரொம்பவே கெட்டியாக இருக்குன்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அது கூட இன்னும் கொஞ்சமாக, அதாவது 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மிக்சரை ஒரு 5 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரவைக்கு எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணாலும் அது ரவை நல்லா ஊற தான் செய்யும். ஸோ மாவு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிங்க. ஏன்னா மாவு கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆயிடுச்சுன்னா தோசைகளிலேயே ஒட்டிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நம்மளுக்கு தேவையான மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம தோசை சுட்டு எடுத்துக்கலாம். தோசைக்கல்லை நல்லா சூடானதும் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். 2 to 3 டிராப்ஸ் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணாலே போதும், தோசைக்கல்லில் ஒட்டாது. நம்மளுக்கு எந்த சைஸில் தோசை வேணுமோ அந்த சைஸில் தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். தோசையை ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் அது மேலே ஒரு 2 to 3 டிராப்ஸ் அளவுக்கு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாவில் நம்ம லெமன் ஆட் பண்ணியிருக்கனால ஆயில் அவ்வளோவா ஆட் பண்ண வேண்டியதில்லை. 2 to 3 டிராப்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணாலே போதும். தோசையை மூடி வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ் அளவுக்கு குக் பண்ணாலே போதும். ஒரு சைடு தோசை நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை திருப்பி போட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் போல் குக் பண்ணி எடுத்துக்கலாம்.
அடுப்பை கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் ஆட் பண்ணிக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் பச்சையானது, நம்ம பாயில் பண்ணாமல் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 2 டைம் தோசையை நல்லா திருப்பி போட்டு ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, 2 சைடுமே கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம எடுத்துடலாம். ரொம்பவே சூப்பரான, பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லான ஸ்வீட் கார்ன் தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த தோசையை நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுக்கலாம், இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியானது. எப்பவுமே ஒரே மாதிரி தோசை சுடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான, சட்னி சாம்பார் எதுவுமே தேவைப்படாத ரொம்ப சாஃப்டான ஸ்வீட் கார்ன் தோசையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான ஸ்வீட் கார்ன் தோசை செய்யறது எப்படின்னு பார்த்தீங்களா? இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. Y2K சமையலுக்கு நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். இது வரைக்கும் பாய்.